தாவேகா தரப்புல 2 நாளைக்கு முன்னாடி மகளிர் தின விழாவை கொண்டாடி இருந்தாங்க. அது ஒரு மகளிர் தின விழாவாகத்தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ அப்படித்தான் அந்த விழா நடந்தது. ஆனால் கடைசியில் விஜய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை அந்த விழாவினுடைய நோக்கத்தையே கேள்விக்குறியாக மாற்றிடுச்சு. ஏன்னா மகளிரை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த விழாவை நடத்துகிறீங்க. ஆனால் உங்கள் மனைவியே நீங்கள் ஒரு ஒர்த்தாக நினைக்கலை, அவரோடு வாழ்ந்த வாழ்க்கையே நீங்கள் ஒர்த்தாக நினைக்கல, ஒரு பொருட்டாக நினைக்கலை அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு. என்னென்னா நீங்கள் ஊர் உலகத்தில் இருக்கிற பெண்களையெல்லாம் மதிக்கிறீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணையே நீங்கள் மதிக்கலை, அதை நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அதை நிச்சயமாக ஏற்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தாவேகாவுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவையே அது கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் விஜய் ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தார். என்ன அப்படின்னா தன்னுடைய சொந்த பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம், அரசியலாக்க கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த பிரச்சனை இல்லை, பொதுவாக ஜனநாயகன் படத்தை எடுத்துங்க, அந்த படத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது அவர் எங்கேயுமே தாவேகா மேடையில் அது குறித்தெல்லாம் அவர் புலம்பவே இல்லை, நியாயம் கேட்கவோ நீதி கேட்கவோ இல்லை. என்னென்னா இது நம்ம பிரச்சனை, நாம் பார்த்துக்கலாம், இதை ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற்ற வேணாம், இது ஒரு பெரிய சமூக பிரச்சனை கிடையாதுங்கிற அந்த புரிதலோட செயல்பட்டார். கிட்டத்தட்ட அவருடைய டிவோர்ஸ் விஷயத்தை கூட அப்படி தான் அவர் அணுகுனார். ஆனால் அதே நேரம் அன்னைக்கு மகாபலிபுரத்தில் நடந்த அந்த மகளிர் தின விழாவில் அவரை மீறி அந்த வார்த்தை வெளிவந்துருச்சு. அதனுடைய பின்னணி என்னங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் விஜய் அந்த இடத்தில் இன்னும் பக்குவமாக இருந்திருக்கணும்.